ஒரு யங்ஸ்டர் தன்னோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷன் வரணுன்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. அந்த பிஸ்னஸை ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா பண்ணுறாப்புல. ஒரு வருஷம் கழித்து அவர் நினைக்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்றனால அந்த பிஸ்னஸை குவிட் பண்ணிவிட்டு அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த ஒரு பிஸ்னஸும் அதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகலான்னு பார்க்கும்போது 1 இயர் கழித்து பார்க்குறாப்புல அதுலேயும் வந்து அவர் நினைக்கிற அந்த சக்ஸஸ் ரேஷியோஸ் வரல. திரும்ப அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல. இது மாதிரி அவர் எத்தனை பிஸ்னஸ் பண்ணாலும் அத்தனை பிஸ்னஸ்லேயும் அவரால் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல, அதில் ஃபெயிலியரே ஆகிடுறாரு. இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அவர் லைஃப்பில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை சந்திக்கிறார். அதை சந்திக்கும் போது அவர்கிட்ட இவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறார். இந்த மாதிரி நான் எதை பண்ணாலும் எனக்கு வந்து அதில் சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே ஃபெயிலியராக தான் நான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது அப்போது அந்த நல்ல ஜென்டில் மேன் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அந்த கதையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதில் உனக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும், அது என்னன்றது நீ இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற. ஒரு ஃபார்மர் தன்னுடைய லேண்டில் போர் போடுறாரு தண்ணி வர்றதுக்காக. 10 அடி தோன்றாரு, ஒரு இடத்துல தண்ணி வரல. அடுத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 10 அடி தோன்றாரு, வரல. இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல தோண்டி பார்க்குறாரு. உடனே அவருடைய அப்பா வராரு. ஏன்ப்பா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காருன்னா, போருக்காக பார்க்குறேன், 10 அடியில் நோண்டி பார்த்துட்டேன், எதுவுமே 10 இடத்துலையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே தண்ணி வர மாதிரி தெரியல. இப்போ இத்தனை செலவு நீ பண்ணதுக்கு ஒரே இடத்துலையே 10 அடியாக கணக்கு பண்ணனா 100 அடி நீ இந்த ஒரு இடத்துல பண்ணியிருந்தனா இந்நேரத்துக்கு உனக்கு தண்ணி வந்துருந்துருக்கும். இப்போ இதில் இருந்து அதில் பையன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் நம்ம எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதில் சக்ஸஸ் ரேஷியோஸை சுவைக்காமல் நம்ம அதை விடக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நான் பார்க்குறேன், எனக்கு வரல ரெவென்யூ நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் அதோட சக்ஸஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை. கன்சிஸ்டன்சி தான் ஒரு பிஸ்னஸோட மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். இஃப் யூ ஆர் எய்மிங் அட் த டாப், கன்சிஸ்டன்சி இஸ் த நேம் ஆஃப் த கேம். உங்களோட பிஸ்னஸோட டாப் பொசிஷனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சின்றது தான் இந்த கேமோட பேர்.